ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா புனிதா வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அதே தான் திரும்ப திரும்ப போடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பாவுக்காக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை போய்ட்டு கபிலனுக்கு கோவமாக அது உங்கள் அப்பா தானே பார்த்துக்கணும், நம்ம அந்த வீட்டில் இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த வீட்டிலேருந்து எப்படி பார்த்துக்க முடியும்? கபிலன் என்ன சொல்கிறீங்க? உங்கள் அப்பாவை பேசாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு வச்சுப்போம், அவ்வளோதானே. அங்கே கொண்டு வச்சுட்டோன்னா நம்ம மட்டும் பார்த்துப்போம், உங்கள் அப்பா தான் நம்ம கூட்டாக வருவார்ல. இது கூட நல்ல ஐடியா தான் இருக்குது. ஏன்னா இதை அம்மாக்கிட்ட வேணால் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் புனிதா அப்பா கூப்பிட்டு போகிறாங்களோ தெரில. இந்த பக்கம் காட்டுறாங்க. அதுக்கு அமுதா பிளான் போடுறாங்க. தேவயானியை முடுக்கி விட்டாங்க. எப்படியா புனிதா இல்லைன்னு இந்த வீடு இருக்குது, இந்த வீடு மாறணும் அப்படின்னு சொல்லி அதை எப்படி பார்த்தீங்கன்னா தேவயானி இந்த பிள்ளை பேர்லையே பார்க்கணும். ஸ்ரேயா இல்லை ஏன் மாறக்கூடாது, இனிமேல் இந்த வீடு எல்லாமே நமக்கு தான் சேரப்போகுது அப்படின்ட்டாங்க. ஆகா, தேவயானி நம்ம வலையில் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இதை இன்றைக்கே நான் புனிதா கிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. எனக்குன்னு இன்னொரு கிஃப்ட்டு வேணும். இன்னொரு கிஃப்டாக என்ன சொல்லு, என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக நான் தருவேன், வாக்கு தந்துட்டு தரமாட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. உடனே கபிலன் சொல்கிறாரு, புனிதா அவசரப்படாதீங்க, என்ன எது கேட்காம இப்படி பண்ணாதீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அதை பற்றி புனிதா கவலையே இல்லை, கொஞ்சம் இருங்க கபிலன் சொல்லிட்டு சரி சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த வீடை என் பேரில் மாற்றணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு புனிதா அதிர்ச்சியாகிறாங்க. என்ன ஆமாம், இதுக்கப்புறம் சரி இப்போ பரவாயில்லை நான் மாற்றி தரேங்கிறாங்க. புனிதா தான் பெரிய தியாகியாச்சு, அதனால் எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் தாராளமாக மாற்றி தரேன், உங்களுக்காக தானே இருக்குது, இப்போ என்ன இந்த வீடு உங்கள் வீடு தானே, தாராளமாக மாற்றி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை சும்மா விட மாட்டார் அப்படிங்கிறாங்க. அதே சமயம் மாமா பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. அப்போ அம்மா எடுக்கவே மாட்டாங்க. என்ன பயந்து போயிட்டியா, கால் பண்ணால் எடுக்க மாட்டியா, நீ அம்மாவை திட்டுறா? இல்லையே நான் இல்லை, கொஞ்சம் வேலை, என்ன வேலையாக இருந்தேன், நான் கால் பண்ணால் நீ எடுக்கணும், விட்டுருவேன் நினச்சேன், அவனை சும்மா விட மாட்டேன், நேரில் அங்கே வரட்டும், ஐயோ வந்துடாத அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாரையும் கூப்பிடு, எல்லாட்டையும் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று மணிகண்டன் புனிதா எல்லாரும் ஓடிவாங்கன்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு, கீழே இதான் உடம்பு சரியா, உடம்புலாம் நல்லாயிருக்கும், மாமா தான் கால் பண்ணுறாரு, எல்லாரையும் வர சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே மணிகண்டன் ஆமாம் இவர் பெரிய இவர் பார்க்க சொன்ன வரட்டுமே அப்படிங்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஏய் மணிகண்டா பார்த்து பேசி, சின்ன பையன் பார்க்குறேன், வந்தான்னு வச்சுக்கோ, நேரில் வந்தான்னா அப்படிங்கிற வாயை என்ன உனக்கு பயந்துருவோம் நினச்சான்னு கத்துறாரு. மணிகண்டா வாயை மூடுடா அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரதான் போகிறாரு. இந்த விஷயத்தை நைஸாக சொல்கிற மாதிரி அமுதா அங்கே சொல்லி விட்டுறாங்க. அதனால் இப்போ மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த வீடு என்றைக்குமே புனிதாக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் புனிதா வீட்டை நான் மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க. இதே பிரச்சனையை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதை தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலில் என்ன தான் பண்ண போகிறாங்க, வீடை மாற்றி கொடு, சொத்தை மாற்றி கொடு, வீடை மாற்றி கொடு, சொத்தை மாற்றி கொடு, இதே தான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இதை தான் போட்டிருக்காங்க. ப்ரொமோ வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த சீரியல் கிளைமேக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. என்றைக்கு முடிக்க போகிறாங்களோ தெரியல, இந்த வாரம் முடியுதோ இல்லை அடுத்த வாரம் முடியுதோ தெரியல. ஆனால் கிளைமேக்ஸ்லாம் ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் எப்போ முடியுது தெரியல. அடுத்த மே 11 புது சீரியல் போட்டாங்க. அதனால் முடிய போகுது, எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வீடு யாருக்கு வரப்போகுது, உண்மையிலே மாற்ற போகிறாங்களா என்ன, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே இழுக்க முடியாது, கதை முடிஞ்சு போச்சு. சொத்தை மாற்றியாச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி இந்த வாரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.